எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம வண்டியினுடைய மைலேஜ் டெஸ்ட். கேனில் அடிக்கணும், அடிக்கிறது இல்லையா?ええええええவண்டி ஒரு வழியா ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்து ஊத்துறா, ஊற்றிட்டான்டா பாதி வழியே. போடா, ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே யாரோ வீடியோ பார்க்குறவங்க பொண்ணு அதுக்குள்ளே ஒரு டீ பிரேக், அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஹைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலாக நடுவில் ஒரு வீடியோ வர வேண்டியது, மன்னிச்சுக்குவாங்க. சில பல காரணத்தினால் அந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் பருவதமலை பார்ட் 2வும் போட முடியாமல் போயிடுச்சு. அந்த வீடியோ கரெக்டாக அதனால் போட முடியல, வீடியோஸ்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம வண்டியினுடைய மைலேஜ் டெஸ்ட். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியும், நார்மலாக சொல்கிறத விட ஆவரேஜாக ஒரு 50 தரும். இது வரைக்கும் எனக்கு அவ்வளோதான் வந்துட்டுருக்கு. நானும் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை. அரௌண்ட் 5000 6000 வரைக்கும் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6000 ஓடிடுச்சு வண்டி. சண்டே மார்னிங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருந்தேன். பட் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 11 மணி தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தாக்கா வெளியே ஓவர் வெயில், வெளியே வர முடியல, ஒரே அனல் காற்றா வீசுது. சரி, ஈவினிங் ஆகட்டும், அப்புறமேட்டுக்கா போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தாக்கா இப்போ டைம் 3 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3:30 ஆகும், சரியா நான் பார்க்கல. 3 ஆகுது, 3:37 ஆகுது. ஆக்சுவலாக இப்பயும் வெயில் அடிக்குது, வெளியே அனல் காற்றா அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் உட்காந்துருந்தாக்கா இருட்டாயிருச்சுன்னா அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இருக்கேன், பெட்ரோல் பங்க் தான் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே பெட்ரோல் வாங்கிட்டு சிட்டிக்குள்ளே ப்ளஸ் அப்படியே கொஞ்சம் மெயின் ரோடாக இருக்கிற மாதிரி ஏரியாவில் போய்க்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து செக் பண்ணாக்கா ஆவரேஜாக கிடச்சிடும் அப்படின்னு கிளம்பியாச்சு. பெட்ரோல் கொடுப்பாங்களான்னு கூட தெரில, பார்க்கலாம். நான் கேனில் அடிக்கணும், அடிக்கிறது இல்லையா? சரி, நான் பெட்ரோல் அடிக்கும் போது கண்டினியூ பண்ணவா? சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஏடா வாங்கினோடனே வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரை ஆயிடுச்சா? அதுக்குள்ள ட்ரை ஆயிடுச்சா? எவ்வளோ கெப்பாசிட்டி? 13 லிட்டரா? 11 லிட்டர் தான்டா. இரு, ஒரு டைம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உட்கார். சரி பரவாயில்ல, உட்கார், கொஞ்சம் தூரம் தான் போகணும்னு நினைக்கிறேன். நேரில் பார்த்து நிப்பாடுறதா? வண்டி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டி ஒரு வழியா ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகாதுடா, ஒரு டைம் ட்ரை ஆச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ வெயிலே நிற்குதே. பார்த்து ஊத்துறா, ஊற்றிட்டான்டா பாதி வழியே. கொஞ்சம் தெரியும், கீழே போயிடாது, உள்ளே போகாது. சரி ஓகே, ஒரு 100 என்ன 100 மீட்டர் கம்மி பண்ணிக்கலாம். 1 மீட்டர் டச் பண்ணிக்கணும், கம்மி பண்ணுறது இல்லை. லைட்டாக வெளியே போயிடுச்சு, இருந்தாலும் ஓகே. ரெக்கார்டில் தான் இருக்கு. கீழே ஊற்றுறது அதாவது கொஞ்சம் மறைச்சு. அப்போல்லாம் இல்லை, பரவாயில்லவா? அதை விட என்ன ஒரு 1 கிலோமீட்டர் ஆச்சு, அது எச்சா தருமா? இப்போ மைனஸ் பண்ணணும்ல? 0 ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆகும்லடா, ட்ரிப் 1 0 ஆகும்ல. ரீசெட் பண்ணு, 80 கிலோமீட்டர் இருந்துச்சுல, அதை ரீசெட் பண்ண முடியாது. ட்ரிப் 1 0 பண்ணியாச்சு, சரிதான். ட்ரிப் 2ல இருக்கும்போது 0 பண்ணா
இது வேறு தெரியாதுடா, கிட்ட இப்போ கன்சல் அதே ட்ரிப் ஒன்று வந்து 0 பண்ணியாச்சு. சரி உட்கார். அவ்வளோதான் கைஸ், 0 பண்ணியாச்சு. இதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்க்க வேண்டியதான். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் போகிறோம். உன் ஹைட் எவ்வளோடா? ஆ ஹைட் இல்லைடா, வெயிட்ரா. 78. என் ஃப்ரெண்டோட வந்து 78. ஏன் ஹைட்லாம் வேணாம்டா, வெயிட் மட்டும் போதும்டா. போடா, ஃபன் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடா, பொண்ணுங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்டோடைய வெயிட்டு 78, என்னோடது 52. மொத்தமாக ஒரு 130 கிலோ தம்பி இழுத்துட்டு இருக்காப்படி. டபுள்ஸில் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹோலி லேண்டோடைய லார்க் A1 அப்படின்ற ஒரு மைக்கில். புதுசாக ஒரு மைக் வாங்கியாச்சு. ஒரு 5,000 ஒரு நல்ல மைக் வாங்கினாக்கா இந்த மைக் வாங்கிக்குவாங்க. மோட்டோவாகும் சூப்பராக இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷனோட 6 hours 30 minutes கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சார்ஜில். அதே நீங்கள் கேஸோடு யூஸ் பண்ணிங்கனாக்கா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் 56 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒர்த்தான ஒயர்லெஸ் மைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். நான் மினிமம் ஒரு 40 கிலோமீட்டர் எச்சா கூட நினைக்கிறேன். கண்டிப்பாக 45+ தான் தரும் நம்ம பைக்கு. சிங்கிளாக போனாக்கா எச்சாவே தரும். டபுள்ஸ் வர போகிறோமா, பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு. டபுள்ஸோட பார்த்துக்கோங்க, சிங்கிள்ஸ்லாம் இன்னும் நல்லா மைலேஜ் கொஞ்சம் எச்சா தர வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக 24 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. என்னடா அதுக்குள்ளே இருட்டாயிருச்சு, இவ்வளோ நேரமாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் பல்லடம் சைடு வந்தோம் ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தப்போ தான் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி டேட்டு போட வந்திருக்கேன்னு சொன்னான். நம்ம ஃப்ரெண்டு சரி சும்மா தானடா இருக்கும், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா பையன் உக்காண்ட்ருக்கான். ஒரு வழியாக டேட்டு போட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஆச்சு டேட்டு போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி ஓகே, இன்னும் ஒரு 10-20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணவா. அதுக்குள்ளே ஒரு டீ பிரேக், ஆனால் சும்மா தான் உட்காந்துருந்தோம், ஒரு டீ பிரேக் போட்டு வந்துடுவோம். இது வரைக்கும் 43 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 தரும், இல்லைனா 48 அந்த மாதிரி தரும். ஏன்னா ஹைவேஸ் போனாக்கா 52 அந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய வேகத்தடை, பிரேக்ஸ் அண்டு நான் ரொம்ப ஸ்லோவாலாம் போகல, 20-30 அந்த மாதிரிலாம் போக கிடையாது. 50-60 அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். கைஸ் ஆல்மோஸ்ட் 53 கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சு. இன்னும் தம்பி ஆஃப் ஆகலை. ஒரு டைம் ஆஃப் ஆனாப்ளி ரிட்டன் ஆஃப் ஆகவே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் போகிறான்னு தெரில. எப்படி கொஞ்சம் தூரம் தான் போகும், 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் போகும். அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக 53.5 தெரியுதா? 53.5 பரவாயில்ல. பரவாயில்லையா? இந்த பைக்கோட கொடுக்குறது கொஞ்சம் அதிசயம் தான். ஏன் ஓட்ட தெரியாது? ஓட்ட தெரியாது. லாக் பண்ணிட்டேன். கைஸ் ஆல்மோஸ்ட் 53 கிலோமீட்டர். பரவாயில்ல, நம்ம செல்லா கூட்டி எவ்வளோ தந்திருக்கு. ஆ இந்த எவ்வளோ ரிசர்வில் விழுந்துருச்சா? சூப்பர் போ, ஏதாவது பெட்ரோல் பண்ணி பெட்ரோல் போட்டுக்கலாம். கைஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன். ஓகே கைஸ், பார்த்து ஏதாவது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.